மத்திய அரசினுடைய இணக்கமான போக்கை திரு எடப்பாடி அவர்கள் கடைபிடித்தனால்தான் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார். ஆத்தூர்ல மிகப்பெரிய ஒரு கால்நடை சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்தாரு. விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஜவுளி பூங்கா நம்ம வந்து டேட்டா சொல்லலாம். ஆமா, வேளாண்மை புதிய வேளாண்மை மண்டலமா இது டெல்டா மாவட்டங்களை அறிவிச்சது அதெல்லாம் யாருமே பண்ண முடியாதுங்க. நீங்க வேளாண் மண்டலம் எடப்பாடி பேர்ல தான் இங்க வந்து டிஃபென்ஸ் காரிடார் உள்ள கொண்டு வந்து முடிஞ்சதுங்க. இன்னைக்கு டிஃபென்ஸ் காரிடார் வந்து பல மாநிலங்கள் பயன்படக்கூடிய டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வந்தாரு. குலசேகரப்பட்டத்துல ஆரம்ப கட்ட பணிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இவங்க தான் அது பண்ணாங்க. எடப்பாடி அவர்கள் பழனிசாமி ஆட்சி காலத்துல கலவரமாய் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை மட்டும்தான், மற்றதெல்லாம் புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள வந்துகிட்டே இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த பல திட்டங்களுக்கு இனி வரை பயனடைஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் மத்திய அரசின் இணக்க போக்கு தான். நீங்க இணக்கப்போக்கு நீங்க என்னைக்குமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க கவர்னரையும் மாநில மத்தியில் இருக்கக்கூடிய மோடிஜி அவர்களையும் காங்கிரஸ் பேச்சை கொண்டு ஏத்துக்கிட்டே நீங்க அரசியல் பண்றீங்க. இப்ப திமுக அரசியல் எதை நோக்கி நகர்னா அதிகபட்சம் அவர்கள் வந்து கவர்னர் நோக்கி நகர்வாங்க. கவர்னருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அவருக்கு உட்பட்ட அதிகாரத்தை மட்டும் தான் அவர் செயல்படுத்த முடியும். அவருடைய கவர்னர் மாளிகையில போயிட்டு அவர் புதுசா ஒரு அபிவிருதமான அதிகாரம் எல்லாம் அவர்கிட்ட கிடையாது. அவருக்குன்னு கான்ஸ்டிடியூஷன் சில அதிகாரம் இருக்கு, அதுபடிதான் அவர் செயல்படணும். ஆனா இவங்க யார்கிட்ட போவாங்க? எதிர்கட்சியத்துல எடப்பாடி பழனிசாமி கேட்கறது பதில் சொல்ல மாட்டாங்க. எங்களுடைய மாநிலத்தில் நாயனார் சொல்றதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. கவர்னர் பின்னாடியே போவாங்க. ஏன்னா எதுக்குற மாதிரி இருக்கணும், எதுக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்றதுதான். அப்ப நீங்கள் வந்து நிதியை நாங்கள் மத்திய அரசு இணக்கமாக போக்கை கடைபிடித்து நிதியை வாங்க மாட்டோம். ஆனா நிதி வரல. மோடி சொன்னார்ல, பாம்பன் பாலம் திறக்கிறப்ப இங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஒரே கூச்சாடா இருக்கு, ஒரே கூப்பாடா இருக்கு, எப்ப பார்த்தாலும் நிதி வரலன்னு சொல்றாங்க. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சிக்கு அமைந்திலிருந்து காங்கிரஸ் கூட்டணியில் இவங்க இருந்தப்ப, ஏதாவது இந்தி கூட்டணியில் இருந்தப்ப வந்து நிதியை 3 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோன்றார்.